ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எல்லா இடத்துலையும் வெற்றி அடைய வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணணும்னா, எந்த சூழ்நிலையிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அட்ஜஸ்ட் பண்றதற்கு அப்படின்னா அதுல வந்து சமாளிக்கிறதற்கு ஒரு கிருபையை ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது இருந்தாதான் என்னால பண்ண முடியும், இது இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன், இது இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி வழி இருந்தா, இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா, இந்த மாதிரி எல்லாமே எனக்கு கைகூடி வந்தா அவ்வளவுதான், நான் வந்து அதை கண்டிப்பா நான் செய்வேன், அதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் வாங்குவேன், எல்லாரை விட பெஸ்டா எனக்கு பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு அமையல அப்படின்னா நான் வந்து என்னுடைய விஷயத்தை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேன், நான் 100% வந்து என்னுடைய விஷயத்தை நான் செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தோல்வி. கவனிங்கள், நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை வேதத்தில் வாசிப்பீர்களானால், அவன் போத்திபாருடைய வீட்டிற்கு உள்ளே போகும்போது அவனுக்கு தகுந்தது மாதிரி எல்லாமே அங்க இல்லை. எல்லாமே அவனுடைய வீட்டில் இருக்கும்போது என்ன நடந்துருச்சு, அவன் வீட்டில் இருக்கும்போது அப்பா வந்து அவன் பக்கத்தில் படுக்க வைப்பாரு. இப்போ போத்திபாருடைய வீட்டில் அவங்க அப்பா அவனை பக்கத்தில் படுக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவன் தனியாக தான் படுத்திருக்கணும். அதே போல அப்பாவுடைய வீட்டில் இருக்கும்போது பல வர்ண அங்கி அப்படின்னா எல்லார விட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரெஸ். ஆனால் போத்திபாருடைய வீட்டிற்கு போகும்போது அப்படி அல்ல, அடிமையினுடைய வஸ்திரம். அப்பாவுடைய வீட்டில் இருக்கும்போது எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் திரும்பி வரலாம். ஆனா போத்திபாருடைய வீட்டிலே அப்படி அல்ல, இந்த டைமுக்கு இந்த நேரத்துல பால் கறக்கணும்னா கறக்கணும், இந்த நேரத்துல பாத்திரம் விளக்கணும்னா விளக்கணும், இந்த நேரத்துல வீடு கூட்டணும்னா கூடணும். சோ அந்த செட்டப். ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று அவன் எஜமானன் கண்டு அவனுடைய வீட்டினுடைய சகல பொறுப்பையும் கொடுத்தாராம். அப்போ நன்றாய் கவனிங்கள், ஆண்டவருடைய பிள்ளையே, யோசேப்புக்கு அங்க எதுவுமே செட் ஆகல. அந்த கிளைமேட் அவனுக்கு செட் ஆகல, அந்த பாஷை அவனுக்கு செட் ஆகல, அந்த அட்மாஸ்பியர் அவனுக்கு செட் ஆகல, அந்த குடும்பம் அவனுக்கு செட் ஆகல. எல்லாமே எதிராக இருந்தாலும் நான் நம்புறேன், அவன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா அவன் பண்ணணும். இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்க எல்லாருமே கேட்கணும், இந்த ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணிடாதீங்க. சில சகோதரிகளும் இருக்கிறாங்க, சில சகோதரர்களும் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா அமைஞ்சிடணுங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. அவ்வளவுதான். அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, என்ன வந்து நல்லா வச்சா நான் நல்லவன், என்ன நல்லா வைக்கலன்னா கேட்கல, நான் நல்ல ஆளுக்கு நல்ல ஆளு, கெட்ட ஆளுக்கு கெட்ட ஆளுக்கும் நீங்க யாரா இருக்கணும்? வேதம் சொல்லுது, தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்போ கெட்ட ஆளுக்கும் நம்ம நல்லவங்களா இருக்கணும், நல்ல ஆளுக்கும் நம்ம யாராதான் இருக்கணும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனுக்குள்ள போனாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு இருக்கிற அந்த மரியாதையை, தனக்கு இருக்கிற அந்த வெயிட்டை வந்து ஒரு நாளும் விட்டு கொடுக்க முடியாது. சிலருக்கெல்லாம் அவ்வளோ கோவம் வந்துடும் பாருங்க. அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. மேனேஜர் என்ன பண்ணணும்னா, எப்பவுமே அவங்கள வந்து நீ சூப்பரா பண்ற, அப்படி பண்ற, இப்படி பண்ற அப்படின்னு என்கரேஜ் பண்ணா உடனே என் மேனேஜர் மாதிரி எதுவும் இல்லை, என் மேனேஜருக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா அந்த மேனேஜர் வந்து எப்பவும் திட்டுற மேனேஜர், அந்த நான் இவங்க கூட எல்லாம் இருக்க மாட்டேன், எத்தனை நாள் இவங்க கூட குப்பை கொட்ட முடியும், நான் எல்லாம் இருக்க மாட்டேன், நான் வேற இடத்துல போவேன். நன்றாய் கவனிங்கள், இல்லவே இல்லை. வேலை ஸ்தலத்தில் மேனேஜர் வித்தியாசமா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்க வித்தியாசமா இருக்கலாம், நீங்க நினைக்கிறது மாதிரி அட்மாஸ்பியர் இல்லாம இருக்கலாம். ஆனால் எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த இடத்துல எந்த காரியத்திற்காக போனார்களோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் நம்புறேன் கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்கும். அந்த கிருபையை கேட்டு நீங்கள் மேற்கொள்ளணுமே தவிர உங்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த நெகட்டிவ் எண்ணம் வந்து வரவே கூடாது. அதற்கான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்படி நான் நம்புறேன். இன்னைக்கு வரையும் சிலர் வந்து நிலைவரமா இல்லாததுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏன் நிலைவரப்படல, அவங்க ஏன் வந்து இன்னும் ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துல ஸ்டாண்டர்டா வரல அப்படின்னா, இப்படிதான் அவங்களுக்கு வந்து சூழ்நிலை எல்லாம் சரியா இல்லை அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, பொறுத்துக்கவே முடியாது. பொதுவாக சொல்லுங்களேன், நான் ஒரு உதாரணம் என்ன சொல்லணும்னா, நம்முடைய வீட்டில் சிலருக்கு வந்து இந்த சுத்தமே இல்லைன்னு வைங்களேன், வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியாது,
படுத்து தூங்க முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு போதகர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு அது ஒரு கொடுமையான வியாதி மாதிரி தான் நினைப்பேன். என்னன்னா, அவருக்கு எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும், வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த டம்ளர் அந்த இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல தான் இருக்கணும். அந்த இடத்துல இல்லை அப்படின்னா இவர் எங்க இருந்தாலும் போய் அந்த இடத்துல வச்சிருவாரு. அவ்வளவுதான். அந்த டேபிள் மேல அது இருக்கணும்னா அங்க அப்படிதான் இருக்கணும். அது ஒருவேளை ஏதோ பிள்ளைங்க ஒரு 10-15 இடத்துல மாத்தி வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், எவ்வளவு டைம் ஆனாலும் அவருக்கு அந்த பொருளை அந்த இடத்துல வைக்காம அவருக்கு என்ன வராது? தூக்கமே வராது. சிலர் குப்பைக்கு மேலே படுத்துக்கு உறங்குறவங்க, அதையும் நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். சிலர் என்ன குப்பை கடந்தாலும் பாட்டு அதுக்கு மேலே உருண்டுட்டு எந்திரிச்சு போறவங்க இருக்காங்க. நம்ம அதுக்காக சுத்தம் இல்லாம இருங்க அப்படின்னு சொல்லல. ஆனா அவங்களுடைய மைண்ட் செட்டை பாருங்க. இப்படி இல்லைன்னா என்னால முடியாதுங்க, என்னால முடியாதுங்க. நான் சொல்லுகிறேன், இப்போ இந்த மைக்கில் பேசிட்டு இருக்கிறேன், திடீர்னு இந்த மைக் மக்கார் பண்ணுது. இந்த மாதம் 1ஆம் தேதிக்கு முந்தின 1ஆம் தேதி, அந்த 1ஆம் தேதி சர்வீஸில் நான் களைச்சு போய் வரேன். எங்க அப்படின்னா நாகர்கோயிலில் மீட்டிங். நாகர்கோயிலில் நைட்டு டிராவல், ஃபுல் நைட்டு டிராவல் பண்ணி கரெக்டாக ஒரு 4:45 மணி 4:30 மணிக்கு வீட்டுக்கு வரோம். அப்படியே ஃப்ரெஷ் பண்ணிட்டு முகெல்லாம் கழுவிட்டு ரெடி ஆகிட்டு அவசர அவசரமாக இங்கே ஓடி அந்த மீட்டிங்கை ஆரம்பித்தோம். ஆரம்பித்தா பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரில, மைக்கு என்னென்னமோ பண்ணுது. அது வித்தியாசமா ஊழம் விடுது. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறான், ஒண்ணுமே ரெடி ஆகல. நான் ஒண்ணுமே காமிச்சிக்கல, உங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு தெரியுது மைக் என்ன இல்லை, சரியில்லை. தொண்டை அப்படியே பிடிக்குது, கழுத்தை நெருக்குது. என்னடா பேச முடியுமா முடியாதான்னு. என் பேசுறது எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. நான் சரியா பேசுறேன்னு அப்படி டயர்டு. ஏற்கனவே 3 நாள் மீட்டிங்கு, அவ்வளவு கஷ்டத்தோட ஆனா ஒருத்தருக்குமே காமிக்கல எதுவுமே. அந்த 1.5 மணி நேரமும் பிரசங்கம் பண்ணி ஆராதனை நடத்தி முடிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆசீர்வாதம் போட்டு திரும்ப அவன் பக்கத்துல போனேன். என்னடா பண்ணி வச்சிருக்கிற, என்னடா பிரச்சனை, ஏன்டா இப்படி போச்சுடா தொண்டை, நான் எப்படா பிரசங்கம் பண்றது அப்படின்னு அவன்கிட்ட போனேன். ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டு போனேன். என்னன்னே தெரிலப்பா அப்படின்ற. அப்போ அப்படி சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் சரியா பண்ணல, வெயிட் பண்ணலாம். அப்போ என்னதான் இருந்தாலுமே நீங்க அதிகாலையில் 5 மணிக்கு எழும்பி வர்றீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி இந்த கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏதோ ஒரு நாள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது நம்ம ஒரு கரெக்ஷன் பண்றது தப்பு இல்லை. ஆனா இல்ல அதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகாம நான் என்ன பண்ண மாட்டேன், பிரசங்கமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நின்னா வெறுமையா எல்லாமே வெறுமையா போவோம். அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியாது. அப்போ இதேதான் உங்களுடைய வாழ்க்கையும். உங்களுக்கு பிடிச்சது மட்டும் எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க. ஆனா உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு இதெல்லாம் இல்லைன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னா, நான் நம்புறேன் இது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன இல்லைன்னா, அழகு இல்லை. முன்னேறணும்னு ஆசை இருக்கா, வளரணும்னு ஆசை இருக்குதா, ஒரு நல்ல ஒரு எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு வரணும்னு ஆசை இருக்குதா, எல்லாமே நமக்கு ஒழுங்கா எப்பவுமே அமையாது. ஆமேன்னு சொல்லுங்கள். இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து டெவலப் பண்ணி ஒப்பு கொடுத்து அழகா நான் என்ன நோக்கத்திற்காக வந்தேன், நான் என்ன செய்ய போறேன் அப்படி செஞ்சீங்கன்னா நான் நம்புறேன் உங்க கையினாலே சுற்றி இருக்கிறது எல்லாம் என்ன ஆகும்னா ரொம்ப அழகாகும், சீராகும். ஆனா இல்ல எனக்கு பர்ஃபெக்ட் தான் வேணும் அப்படின்னா உங்களை ஜெபம் பண்ணி பரலோகம் தான் அனுப்பணும். ஆமேன்னு சொல்லுங்க. எது சௌரியம் சொல்லுங்க, எது சௌரியம்? அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடலாமா இல்ல போயிடலாமா? ஏன் அப்படின்னா அங்க மட்டும்தான் என்ன இல்ல கஜகஜன்னெல்லாம் இருக்காது. ஏன்னா அங்க செய்யறவர் நேர்த்தியா செய்கிறவர். அதனதன் காலத்திலே சகல காரியத்தையும் எப்படி பண்றாராமா, நேர்த்தியா சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் நடக்க கடவுது. அவர் ஒருத்தர் தான் ஒழுங்கா பண்ண முடியும். அதனால பரலோகம் போனா மட்டும்தான் செட்டப் எப்படி இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா உலகத்தில் நம்ம இருக்கும்போது கண்டிப்பா அப்படி என்ன செய்யாது,
திருச்சபையே எடுத்துக்கொள்ளுங்கள், திருச்சபையிலே பெர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. இங்க வரும்போது நம்ம அப்பதான் அந்த விசுவாசியை தட்டி கொடுத்து காத்து, ஆண்டவரே ஒன்று ஆசீர்வதிப்பார், நீ சோர்ந்து போகாத வாங்க அப்படின்னு. குழந்தை பாக்கியம் இல்லாமலே ஒருத்தங்க வர்றாங்கன்னு வைங்களேன், நம்ம அந்த பிள்ளைக்கு என்கரேஜ் பண்ணி ஜெபம் பண்ணி, சரிப்பா கவலைப்படாத ஆண்டவர் செய்வார் அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்புறோம். இங்கேருந்து வாசல்ல போறதுக்கு முன்னாடியே, ஏன் உன் கூட கல்யாணமான எல்லாரும் குழந்தைய பெற்றெடுத்தாங்க, உனக்கு மட்டும் ரொம்ப லேட் ஆகுது? அது வரைக்கும் ஆவியில நிறைஞ்சு பிரசங்கம் பண்ணி அந்த ஆத்மாவை பூஸ்டப் பண்ணி, கர்த்தர் எனக்கு செய்வாரா அப்படின்னு வாசப்படி பக்கத்துல போனாங்கன்னா அங்க ஒரு பிசாசு கூட்டி ஒரு அம்மாவுக்குள்ள கிரியை செய்து நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பிசாசு அப்போ வாயை திறந்து பேசும், என்ன உன் கூட கல்யாணமான எல்லாருக்கும் குழந்தை பிறந்துச்சு, உனக்கு மட்டும் இவ்வளோ லேட் ஆகுது, என்ன நடக்குதோ தெரியல உனக்கு, நீ நல்லா ஜெபம் பண்ணின, நீ நல்லா ஏன் கேட்டாங்களா உங்கள்கிட்ட வந்து, சொன்னாங்களா உங்கள்கிட்ட வந்து, உங்களுக்கு என்ன வேலை, ஜெபம் பண்ணீங்களா, உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறப்பா கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பாரு, இதோட போக வேண்டியதானே. அதுல அவளுக்கு ஆயிடுச்சு, இவளுக்கு குழந்தை பிறந்துச்சு, இவளுக்கு பண்ணிச்சு, உனக்கு மட்டும் பிறக்கல. இது உடனே நம்ம ஆட்களுக்கு என்னன்னு தெரியுமா, மூட் ஆஃப். அவ்வளோதான். அன்னைக்கு முழுக்க ஏன் மூட் ஆஃபாக இருக்கீங்க, பாஸ்டர் நல்லா தானே பிரசங்கம் பண்ணாரு, இல்லை முடிச்சுட்டு வந்தோன்னே ஒரு அம்மா செருப்பு போடும்போது பேசிருச்சு, அதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. அம்மா, ஒரு அம்மா நமக்கு அப்படி பேசுனதுக்காகவே நம்ம இருதயம் உடஞ்சு போனா, அது வாரம் இந்த மாதிரி ஒரு அம்மா பேசும், அப்ப வாரம் நீங்க உடஞ்சு போவீங்களா? பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, வாரம் அந்த மாதிரி ஒரு அம்மா பேசினா நீங்க வாரம் இப்ப உடஞ்சு போவீங்களா? சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாட்களும் நீங்க துக்கத்தோட தான் இருப்பீங்க, சந்தோஷமே இருக்காது உங்களுக்கு. இல்ல, நீங்க எதிர்பார்த்த அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களால மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது, இல்ல சந்தோஷமாவே இருக்க முடியாது. இல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எல்லா இடத்துலையும் எல்லாம் நமக்கு எப்பொழுதும் சரியாய் அமையாது. இருக்கிறதுல வச்சு நீங்க என்ன காரியத்தை கொண்டு போனீங்களோ அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நான் நம்புறேன் ஆண்டவருடைய கரம் உங்களோட அவரிவிதமா இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். உங்களுடைய மனதில் நினைக்கிற காரியத்தை கர்த்தரே கைகூட வர பண்ணுவார். எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி, கர்த்தாவே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாரும் என்று சொல்லுங்கள். எனக்கு அந்த அட்ஜஸ்ட் பண்ற ஒரு இருதயம் எனக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்துல எல்லாரும் கேளுங்க. அப்பா எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று கேளுங்க. சொல்லுங்க, ஏசப்பா சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, ராஜா எனக்கு அந்த கிருபை வேண்டும் ஆண்டவரே, நீர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. நான் எல்லா சூழ்நிலைகளையும் நான் ஒத்துக்கணும் ஆண்டவரே, எனக்கு எல்லா எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென் சொல்லுங்க. அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி செட்டப் இருக்கும். அதே இது கணவனார் வீட்டில் போகும்போது இன்னொரு மாதிரி செட்டப் இருக்கும். அதே இது வேலைக்கு போகும்போது இன்னொரு செட்டப் இருக்கும். ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது ஒரு மாதிரி செட்டப், இன்னொரு இடத்துல வேலைக்கு போகும்போது இன்னொரு செட்டப்பு. அதே மாதிரி படிக்கிற இடத்துல ஒரு இடத்துல படிக்கும்போது ஒரு செட்டப்பு, இன்னொரு ஸ்கூல் மாறி படிக்கும்போது ஒரு செட்டப்பு. எல்லா இடங்களிலையுமே ஒரே மாதிரி இருக்காது, வித்தியாசமாக இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணணும்னா, சரி ஓகே பரவாயில்ல ஆண்டவர் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்கள். சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆண்டவரே எதிர்னாலும் நான் என்ன பண்றேன்னா அந்த இடத்துல இருந்து உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், நீர் எனக்கு சொன்ன காரியத்தை நான் செய்து முடிப்பேன். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தந்ததற்காக நன்றி. நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இருதயத்தை சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு நீங்க தரப்போகிறதற்காய் எனக்கு பிடித்ததை மட்டுமல்ல ஆண்டவரே, எனக்கு பிடிக்காத இடத்துல கூட நான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. அதைத்தான் நான் தலைவி என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாய் நான் நினைக்கிறேன். கர்த்தர் அதை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஆமென். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது ஒரு நாட்களிலே ராஜாவுனுடைய அரண்மனையிலே அவன் இருந்தான், இன்னொரு நாள் சிங்கக்கபிலே இருந்தான், இன்னொரு நாள் எதிரியினுடைய இடத்துல போய் வேதம் சொல்லுகிறது அவனுடைய வாயில நுர தள்ளிருச்சாம. எப்படி? அவன் சவுலினாலே துரத்தப்பட்டு
அந்நிய நாட்டு ராஜாவினிடத்துல போகும்போது அவனுடைய வாயில எனக்கு அந்த விஷயம்தான் வந்து என்னால் ஜீரணிக்கவே முடியல. பாருங்களேன், ஒரு தாவீது அப்படின்றவன் தாவீது அப்படின்றவர் யாருன்னா கிங் அப்படின்னா, ஒரு நாள் வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஹீரோவா இருந்தது யாரு? தாவீது தான் ஹீரோவா இருந்தாரு. நான் நம்புறேன். இன்னைக்கு எல்லாம் நிறைய பசங்க டிஷர்ட்லையும் பனியன்லையும் டிஷர்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் அவங்களுடைய போட்டோ எல்லாம் போடுவாங்க. பாருங்களேன், அன்னைக்கு ஒருவேளை டிஷர்ட் இருந்துச்சுன்னா அந்த டிஷர்ட்ல யாருடைய போட்டோ தான் இருந்திருக்கும்? தாவீது அப்படியே ஒரு கவனு கல்லை வச்சு நிற்கிறது மாதிரி அப்படிதான் இருந்திருக்கும். அவங்கெல்லாம் நிறைய பேர் அன்னைக்கு ஃபோன் இருந்துச்சுன்னா வால்பேப்பர்லாம் அப்படிதான் வச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா கோலியாத் அவ்வளோ பெரிய ஆளு, யாருமே அடிக்க முடியல. ஆனா இவன் போய் ஒரு கூழாங்கல்லாம் என்ன பண்ண அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டான். பாருங்க, அவ்வளோ. அதான் அங்க இருக்கிற எருசலேம் குமாரத்திகளுக்கே வாயை என்ன பண்ண முடியல, சும்மா அடக்கி இருக்க முடியல. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000ன்னு அப்படியே முறையா பாடினாங்களாம். அவ்வளவு ஒரு பெரிய பராக்கிரமசாலின்னு ஒரு நாள் பேர் வாங்கினவன் இப்ப திடீர்னு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன பண்ணானாமா, வாயில நுர தள்ளுனது மாதிரி நடிச்சானாமா. எப்படி இருக்கும்? நம்மளா இருந்தா ஆண்டவரை எப்படி நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்க. சில இடத்துல ஆண்டவர் எட்டாத உச்சத்துல கொண்டு வைப்பாரு, சில இடத்துல நம்மளை தர மட்டும் தாழ்த்துவாரு. உச்சத்துல கொண்டு போகும்போதும் ஆமா ஒத்துக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பெருமை வரக்கூடாது. தாழ்மையில போகும்போதும் கர்த்தரை கேள்வியே கேட்கக்கூடாது. நம்ம நிறைய பேர் இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம். உச்சத்துல போகும்போது சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அல்லே லூயா அல்லே லூயா, ஆண்டவரே உங்களை மாதிரி யார் அப்படின்னும். கீழே கொண்டு வரும்போது நீங்க ஏன் ஆண்டவரே என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்க, எடுக்க வேண்டியது தானே, நான் உனக்கு ஏன் பாரமா இருக்கிறேன், நீங்க என்ன இப்படி நடத்தலாமா, நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன், எனக்கெல்லாம் இப்படி செய்யலாமா நீ அப்படின்னு நம்ம திட்டிட்டு இருக்கோம். அந்த நுர தள்ளும் போது அங்க இருக்கிறவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவனை ஏன் என்கிட்ட காமிக்கிறீங்க, ஏடா ஒரு வாயில நுர தள்ளி இப்படி கிடக்குறான், இவனை போய் தாவீதுன்றீங்களே, தூக்கிட்டு போங்கடா, இவனை இந்த பைத்தியக்காரனை தூக்கிட்டு போங்கன்றான். அப்படின்னா அந்த நாட்டினுடைய ராஜா இவன் தாவீதுன்னு என்ன பண்ணல, சுத்தமா நம்பலங்க, ஒரு பெர்சன்டேஜ் கூட நம்பலங்க. தூக்கிட்டு போங்கடா இவனை, பைத்தியக்காரனை தூக்கிட்டு போங்கன்னு அவங்க அந்த பைத்தியக்காரன் நினைச்சு தூக்கி போய் வெளியே போடுறாங்க. இவன் அப்படான்னு சொல்லிட்டு வாயை தொடச்சிட்டு கலந்துறான். பரவாயில்ல, உயிர் தப்பிச்சதே போதுண்டா அப்படின்ட்டு ஓடுறான். பாருங்க, அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வருது பாருங்க. ஆனா ஆண்டவரை பற்றி கேள்வி கேட்கல. அப்ப எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னா, அனுசரிச்சு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும். எல்லா சூழ்நிலையிலையும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். சொல்லுங்க, ஒரு 5-6 டைம் சொல்லுங்க, மனரம்யமா. இன்னைக்கு ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் இடத்துல கர்த்தர் பேசுறாரு, சகோதரனே உனக்காக தான் பேசுறாரு, சகோதரியே உனக்காக தான் பேசுறாரு. நீ மனரம்யமா இரு, நான் ஒரு நாள் உன்னை உயர்த்துவேன், நான் ஒரு நாள் உன்னை அங்கீகரிப்பேன், உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டேன். இந்த சூழ்நிலை உனக்கு சாதகம் இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும், இந்த சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த சூழ்நிலையிலே நீ கடந்து வந்த சூழ்நிலை இந்த மாதிரி இல்லை, நீ இப்பொழுது கடந்து போற சூழ்நிலை நீ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, நீ விரும்பாத ஒரு சூழ்நிலை, உனக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இந்த சூழ்நிலை, ஹல்லேலூயா, என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அப்படி வாழ்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம், வெற்றி உண்டு, உங்களுக்கு வெற்றி உண்டு. நான் நம்புறேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். பாருங்களேன், நீங்க யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க தெரியுமா, யாரெல்லாம் ரொம்ப நல்லா வர போறீங்க தெரியுமா, யாரெல்லாம் தலைவன் தலைவி ஆக போறீங்க தெரியுமா. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு அட்ஜஸ்ட் பண்றவங்க கண்டிப்பா ஒரு நாள் உங்க தலை உயரும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். நீங்க ஆசைப்படுற சூழ்நிலை ஒரு நாள் உங்களுக்கு வரும். ஆமேன் சொல்லுங்கள்.